Okay. Relief. Relief of India has a great bearing of major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of winds, and the amount of rainfall. ஓகே, நம்ம ரிலீஃப்ங்கிறது நம்மளோட லேண்ட் அமைப்பு. அது எப்படி இருக்கு, நம்மளோட நில அமைப்பு வந்து எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ கேன் சி த ஹிமாலயாஸ் ஆக்ட் as a barrier to the freezing cold wind blows from Central Asia and keep the Indian subcontinent warm. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இந்த ஹிமாலயாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டராக இருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து இந்த ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த கோல்டு விண்டை வந்து இந்த மவுண்டெயின் தான் நமக்கு தடுத்து நம்மளை ரொம்ப சிவியரான கோல்டுலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஒரு ஃப்ரீசிங் கோல்டு அந்த மாதிரி ஒரு லெவல்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஹிமாலயாஸ் தான். As such, the North India experiences tropical climate even during winter. ஓகே, வின்டர் சீசனில் கூட அந்த அளவுக்கு ரொம்ப சிவியர் கோல்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த ஹிமாலயா மவுண்டன்ஸ் அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால தான். ஓகேயா? ஸோ டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் the areas of western slope of the western Ghats receiving heavy rainfall. வெஸ்டர்ன் கட்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வெஸ்டர்ன் கட்ஸ். ஓகே, வெஸ்ட்டு உங்களுக்கு இந்த முதல்ல இந்த டைரக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட். ஓகே, ஸோ வெஸ்ட்டு இந்த வெஸ்டர்ன் சைடில் இந்த பக்கத்தில் இப்படி தான் போடணும். இதுதான் என்னது வெஸ்டர்ன் கட்ஸ். இது வந்து ஈஸ்டர்ன் கட்ஸ். ஓகே, ஸோ இந்த வெஸ்டர்ன் கட்ஸில் தான் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கத்தில் ஆரோ போட்டிருக்கு இல்லையா, இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த பக்கத்தில் நார்த் சைட்லேருந்து வரக்கூடியது நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, மேப்பில் உங்களுக்கு இது ஒரு கொஷின் தான். சவுத் வெஸ்ட் மான்சூன் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆரோ மார்க் வந்து இப்படி போடணும். சவுத்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட்லேருந்து இந்த விண்டு ப்ளோஸ் ஆகிறது அப்படி ஆரோ மார்க் வச்சு இப்படி போட்டுடணும். அது எங்கே நார்த்தை நோக்கி போகுது. த சேம் லைக் நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு நம்ம என்ன பண்ணணும், நார்த்லேருந்து அந்த டைரக்ஷன் அப்படியே போட்டு அது அங்கேருந்து இங்கே நோக்கி சவுத்து நோக்கி வர மாதிரி நம்ம ஆரோவை போடணும். ஓகேவா? ஸோ இந்த அரேபியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வெஸ்டர்ன் கட்ஸில் இந்த ஆன்செட் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேசஸில் நிறைய ரெயின் கிடைக்கிறது, ஹெவி ரெயின் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். ஆன் த கான்ட்ரரி, த வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இஸ் லை இன் ஏ ரெயின் ஷேடோ ஆர் லீவர்ட் சைட். உங்களுக்கு இது நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு மவுண்டெயின் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு மவுண்டெயின் இருக்குது நமக்கு. இப்போ வெஸ்டர்ன் கட்ஸில் நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லையுமே இப்போ ஒரு பிளேஸில் இப்போ இங்கேருந்து அந்த விண்டு ப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இங்கே இந்த மவுண்டெயினில் அப்படி பட்டு அது மோதி என்னாகும், இங்கே ரெயின்ஃபால் கிடைக்கும். ஓகேவா? இதில் அப்படியே ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது விண்ட்வார்ட் சைடு. ஓகேவா? விண்ட்வார்ட் சைடுனா மழை கிடைக்கிற ஏரியா. அந்த மவுண்டெயினில் அந்த விண்டு வந்து அப்படியே மோதி மழையாக நமக்கு தருது. த சேம் டைம் இந்த மவுண்டனோட அதர் சைடுங்கிறப்போ இந்த விண்டு வந்து அங்கே வர போகாது. ரீசன் என்னென்னா இந்த விண்டு வந்து இங்கேயே அப்படியே பிரேக் ஆகி இங்கே இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நமக்கு ரெயின் கொடுத்துருக்கு. த சேம் லைக் இங்கே வந்து இதை என்ன சொல்லலாம், லீவார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? லீவார்ட் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அளவுக்கு மழை கிடைக்காது. இது விண்ட்வார்ட் சைடு. ஓகேவா? விண்ட்வார்ட் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெயின் நிறைய கிடைக்கும். த சேம் அந்த மவுண்டெயினுக்கு அதர் சைடில் இருக்கக்கூடியது இது தான் லீவார்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இது மழை கிடைக்காத ஏரியா. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விண்ட்வார்ட்னா என்ன, லீவார்ட்னா என்ன. விண்ட்வார்ட்னா அந்த மவுண்டெயினோட ஒரு பக்கம் அந்த விண்ட் வந்து போய் அதில் அந்த மவுண்டெயினில் பிரேக் ஆகி அதில் மழையை இங்கே கொடுக்குது. ஸோ இதுதான் விண்ட்வார்ட் சைடு. த சேம் டைம் இந்த மவுண்டெயினோட அதர் சைடில் இதோட சாரல் தான் லைட்டாக தான் இருக்குமே தவிர அந்த அளவுக்கு ஹெவி ரெயின் இந்த லீவார்ட் சைடில் கிடைக்காது. ஓகேயா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இந்த வாஸ்ட் ஏரியா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இது வந்து எங்கே இருக்குது, இந்த ரெயின் ஷேடா மீன்ஸ் லீவார்ட். நான் இப்போ சொல்லி தந்தேன் இல்லையா, லீவார்ட் சைடில். ஸோ இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் ஆஃப் அந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஏரியா தே கெட் வெரி லிட்டில் ரெயின்ஃபால். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து லிட்டில் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. ஸோ டியூரிங் தி சீசன் மங்களூர் லொக்கேட்டட் ஆன் த கோஸ்ட் அண்ட் கெட்ஸ் த ரெயின்ஃபால் அபவுட் 280 சென்டிமீட்டர். மேங்களூர் வந்து அந்த பிளேஸில் இருக்குது, வெஸ்டர்ன் கட்ஸில் தான் மேங்களூர் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து 280 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்குது. த சேம் வைரஸ் த பெங்களூரு ரெண்டு ஒரு பக்கத்தில் தான் இருக்குது. பட் மேங்களூர் இருக்கக்கூடிய ஏரியா விண்ட்வார்ட் சைடு. ஸோ இங்கே they get 280 centimeter rainfall. The same whereas the Bangalore located the leeward side. So
திஸ் இஸ் கெட் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஓகேவா? இப்போ டிஃப்ரெண்ட் புரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ விண்ட்வார்டில் இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கும். த சேம் லீவார்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளேசஸில் லிட்டில் தே கெட் லிட்டில் ரெயின்ஃபால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம். இந்த ஃபேக்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் latitude பார்த்தாச்சு, attitude and distance from the sea, monsoon wind, relief. Now we are going to see about jet stream. இது ஒரு 2 mark questions வரும். What is jet stream? Jet stream is a fast moving wind. ஓகேவா? ஜெட் ஸ்ட்ரீம் அப்படி சொன்னாலே we think about the fast moving wind அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. they are blowing in a narrow zone in the upper atmosphere. இது எங்கே இருக்குன்னா அந்த ஜெட் ஸ்ட்ரீம் எங்கே இருக்குன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அதில் அப்பர் அட்மாஸ்பியர், அந்த அப்பர் அட்மாஸ்பியரில் ஒரு நேரோ ஜோனில் அது ப்ளோ ஆகும். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, அதுக்கு ஒரு தியரி இருக்கு இல்லையா. வாட் இஸ் தட் தியரி? த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மன்சூன் இஸ் driven by the shift of the subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. The easterly jet streams cause tropical depression both during southwest monsoon and retreating monsoon. ஓகேவா? ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒரு நேரோ ஜோனில் அப்படியே ப்ளோயிங் ஆகி அந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் அதில் ஆன்செட் ஆகி அப்படியே அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி சப்ட்ராபிக்கலில் அப்படியே போய் அங்கே இருக்கக்கூடிய பிளைன்ஸில் இந்தியா நோக்கி அப்படியே ட்ராவல் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இந்த கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே okay now we are going to see about monsoon. Okay, monsoon. What is monsoon? The word monsoon has been derived from the Arabic word mausim, which means season. mausim அப்படின்னா சீசன், அதை தான் மென்ஷன் பண்ணுது. ஒரிஜினலி the word monsoon was used by Arab navigators. அதாவது several years செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே இந்த அரபு நேவிகேட்டர்ஸ் வந்து இந்த monsoon அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க to describe the system of seasonal reversal of wind along the shores of Indian Ocean, especially over Arabian Sea. Arabian Seaல அந்த இந்தியன் ஓஷன் அந்த இடத்துல இந்த விண்ட் வந்து ரீட்ரீட் அப்படி சீசனல் அப்படி இது பண்ணிட்டு இருக்கனால அவங்க வந்து அதுக்கு வந்து மன்சூன் அப்படிங்கிற ஒரு நேமை வச்சுருக்காங்க. ஓகேயா? ஸோ இட் ப்ளோஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட். அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு ப்ளோ ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது, நார்த் ஈஸ்ட்லேருந்து அப்படியே சவுத் வெஸ்ட்டுக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த சம்மர் சீசனில் சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகுது. இந்த சேம் விண்டர் சீசனில் நார்த் வெஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு அது வருது. ஓகேவா? ஸோ த மெட்ராலஜிஸ்ட் ஹாவ் டெவலப்ட் எ நம்பர் ஆஃப் கான்செப்ட் அபவுட் த ஒரிஜின் ஆஃப் மன்சூன். இந்த மன்சூன் எப்படி வருது அப்படிங்கிறத இந்த மெட்ராலஜிஸ்ட் வந்து நிறைய கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த டைனமிக் கான்செப்ட், மன்சூன் விண்ட் ஒரிஜினேட் due to the seasonal migration of planetary winds and pressure belts following the position of the sun. இந்த சன்னோட பொசிஷனை வச்சு தான் நம்மளோட விண்ட் வந்து அந்த அது அது அங்கேருந்து ப்ளோ ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைனமிக் கான்செப்டே இங்கே இருக்குது. ஓகே, அந்த சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட்ஸ் அண்ட் த ப்ரெஷர் பெல்ட் இது எல்லாமே வந்து இந்த சன்னோட பொசிஷனை வச்சு தான் சேஞ்ச் ஆகும். அப்படின்னு எப்படின்னா டியூரிங் சம்மர் சால்ஸ்டிக் த சன்ஸ் ரேஸ் ஃபால் வெர்டிக்கலி ஓவர் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அதாவது சம்மர் சீசனில் சன்னோட ரேஸ் வந்து வெர்டிக்கலாக அவ்வளோ நல்லது. நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல, அந்த மன்சூன் விண்டில் பார்த்தோம், சன்னோட ரேஸ் வந்து சம்மர் சீசனில் வெர்டிக்கல் ரேஞ்சில் அதை விழுன்னு. ஸோ தேர்ஃபோர் ஆல் த ப்ரெஷர் அண்ட் விண்ட் பெல்ட்ஸ் ஆஃப் த குளோப் ஷிஃப்ட் நார்த்வர்ட்ஸ். அப்போ அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரெஷர் அண்ட் விண்ட் பெல்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், நார்த்தை நோக்கி ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? அட் திஸ் டைம் த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் இதுவும் என்ன ஆகும், அப்படியே நார்த்வேர்டை தூக்கி மூவ் ஆகும். நார்த்வேர்டை நோக்கி அப்படியே போகும்போது த மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியன் லேண்ட்மாஸ் கம்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். அப்போ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பார்ட்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸுக்கு கீழே வந்துடும். வைல் கிராசிங் ஈக்வேட்டர் திஸ் விண்ட்ஸ் கெட் டிஃப்ளெக்டட் அண்ட் டேக்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் அண்ட் பிகம்ஸ் சவுத் வெஸ்ட் மன்சூன். ஸோ அந்த ஈக்வேட்டர் அது கிராஸ் ஆகும்போது, அந்த விண்டு வந்து ஈக்வேட்டர் அப்படி கிராஸ் ஆகும்போது இட் கெட்ஸ் டிஃப்ளெக்டட் அண்டு த டேக் த டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட். அந்த டைரக்ஷன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி அது வந்து சவுத் வெஸ்ட் மன்சூனாக மாறுது. ஓகேயா? ஸோ டியூரிங் த விண்டர் சீசன் த ப்ரெஷர் அண்ட் விண்ட் பெல்ட்ஸ் ஷிஃப்ட் சவுத்வர்ட். நம்ம பார்த்தோம் சம்மர் சீசனில் த ப்ரெஷர் பெல்ட்டும் இந்த ப்ரெஷரும் இந்த விண்ட் பெல்ட்டும் என்னாகும், நார்த்தை நோக்கி மூவ் ஆகும்னு பார்த்தோம் சம்மர் சீசனில். த சேம் இந்த விண்டர் சீசன் அந்த ப்ரெஷர் அண்ட் த விண்ட் பெல்ட் ஷிஃப்ட் சவுத்வர்ட். ஓகேவா? அது இப்போ விண்டர் சீசனில் சவுத்வர்டை நோக்கி மூவ் ஆகுது.
ஸோ தேர்பை எஸ்டப்ளிங் த நார்த் ஈஸ்ட் மான்சூன். சம்மர் சீசனில் சவுத்தை நோக்கி மூவ் ஆகுறது, நார்த்தை நோக்கி மூவ் ஆகுறதுனால அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறோம். இது வந்து நார்த்து விண்டர் சீசனில் இது வந்து சவுத்தை நோக்கி மூவ் ஆகுது. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் ட்ரேட் விண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சச் சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட்ஸ் இஸ் நவுன் அஸ் மான்சூன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான சேஞ்சஸ், அதாவது சம்மரில் ஒரு சிஸ்டமும் விண்டரில் ஒரு சிஸ்டமும் அப்படி மாறி மாறி வர்றதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மான்சூன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மான்சூன் வச்சு த மெட்ராலஜிஸ்ட் ரெகக்னைஸ் த 4 டிஸ்டிங்க்ட் சீசன் இன் இந்தியா. இந்தியாவை ஒரு 4 சீசனை அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. வாட் ஆர் த சீசன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் விண்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். ஓகேவா? ஃபஸ்ட்டு விண்டர் சீசன் எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி, பிப்ரவரி. ஓகே. அண்ட் சம்மர் சீசன் ஆல்ரெடி வி நோ, நம்மளோட ஆனுவல் லீவ் இது தான் நமக்கு சம்மர் சீசனை மென்ஷன் பண்ணி தான் நமக்கு லீவு கொடுப்பாங்க. ஸோ மார்ச் டு மே சம்மர் சீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் தான் நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஜூன் டு செப்டம்பர். இப்போ செப்டம்பர். ஸோ ஜூன் டு செப்டம்பர் த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது ரெய்னி சீசன். இப்போ அப்பப்போ அந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம லீவர் சைடில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் தான் மழை கிடைக்குது. ஓகேயா? சம் ஆஃப் த பிளேசஸ் கெட் ஹெவி ரெயின்ஃபால். ஸோ நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதுக்கப்புறம் வரக்கூடிய மந்த், இப்போ செப்டம்பர் நமக்கு இதோட முடிஞ்சோடனே அக்டோபர் டு டிசம்பர் நம்ம இருக்கக்கூடிய பிளேசஸில் என்ன இருக்கும், ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கும். ஓகேயா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் இது வந்து அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் நமக்கு ஹெவி ரெயின்ஃபால் இங்கே நம்ம இருக்க ஏரியாலேயுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்தியா வந்து இந்த 4 சீசன்ஸை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு விண்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். எந்தெந்த சீசனில் எந்தெந்த மந்த் வருதுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது மேட்ச்லேயும் கேட்பாங்க. ஓகேவா?